தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் திருவாய் மறந்தருளின 5ஆம் வார்த்தையை தியானம் செய்ய போகிறோம். 5ஆம் வார்த்தை, தாகமாயிருக்கிறேன், ஐ தர்ஸ்ட். தியானிப்பதற்கு முன்பதாக நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஜெபம். ஜீவனுள்ள தேவனின் ஆவி ஜீவனுள்ள தேவனின் ஆவி வாரும், நொறுக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்பும், ஜீவனுள்ள தேவனின் ஆவி வாரும். நீங்கள் வாங்கப்பா, எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு கற்றுத்தாருங்க. இயேசுவின் மூல பிதாவே, ஆமென். தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 19:28. யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். தாகமாயிருக்கிறேன், ஐ தர்ஸ்ட். எப்படி அவருக்கு அந்த தாகம்? பார்க்கும்போது அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் சொன்ன வசனங்கள் எல்லாம் யோவான் 7:37 பின்பகுதி நம்ம பார்க்கும்போது, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்கிறார். யோவான் 6:35 பின்பாகத்தில் பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொல்கின்றார். அப்படி சங்கீதம் 42:2 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. தேவனையே நோக்கி என் ஆத்துமா வந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லி அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் இயேசு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர்கிட்ட போனால், ஏசப்பா கிட்ட போனால் எப்படிப்பட்ட தாகமாக இருந்தாலும் தீர்க்கப்படும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஏசப்பாவுக்கு இப்பொழுது தாகம். எப்படி அந்த தாகம் பார்த்தோமானால், யூதாஸ் காரியோத் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிரதான ஆசாரியர்களிடம் காட்டி கொடுப்பதற்கு முன்பாகவே கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக கீழே விழுகிறது. எப்படி அவருக்கு இருந்த துக்கம், பாரம். ஒருவேளை தேவனுடைய குமாரன் தான், ஆனால் 100% அவர் மனுஷ ரூபத்தில் அவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிலிப்பியரில் நம்ம பார்க்கும்போது அவர் சொல்லும்போது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 பார்க்கும்போது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி என்று போட்டிருக்கு. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் தேவனுடைய குமாரன் 100%. அடுத்தது பார்த்தா 100% அவர் மனிதனாக இருக்கிறார். மனிதராகிய நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் தண்ணியெல்லாம் உடம்புலேருந்து போயிட்டா, ரத்தமெல்லாம் போயிட்டா, நமக்கு நம்முடைய உடம்பு ஆட்டோமேட்டிக்காக தாகமாக இருக்கு, தண்ணி தாங்க நம்ம கேட்போம் இல்லையா? ஒருவேளை அந்த வெயில் நேரங்களில் நம்ம அலைஞ்சு தெரிஞ்சுட்டா, நம்ம உடம்புல உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்துச்சோம், ஐயோ தாகமாக இருக்குது, தொண்டை வரலது, தாகமாக இருக்குது நம்ம சொல்கிறதை கேட்டிருக்கோம். ஆனால் ஏசப்பாவுக்கு எப்படி இந்த தாகம் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இரவு முழுதும் காரியத்துக்கு இயேசுவை காட்டி கொடுத்த பின்பு இரவு முழுவதும் அவருக்கு விசாரணை நடக்குது. பிரதான ஆசாரியர்கள் கொண்டு போகிறாங்க, போர்ச்சேவர்கள் என்ன செய்கிறாங்க, அடுத்தது அவரை தோலினால் ஆகிய கூரிய முட்கள், நுனியில் கூரிய கம்பியிலான முட்கள் போன்ற பொருள் பொருத்தப்பட்டு இருக்குது. அதை வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, அதால் செய்யப்பட்ட அந்த வாரினால் இயேசுவை என்ன செய்கிறாங்க, தூணில் கட்டி வைத்து முதுகு, கரங்கள், கால்களில் போட்டு அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அந்த கூரிய முட்கள் போன்ற பாகங்கள் அவருடைய முதுகு பிச்சுட்டு வருது, அவருடைய சதையெல்லாம் பிச்சுட்டு வருது. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது,
முதுகு, அவருடைய முதுகு உழுகிறவர்கள் நிலம் போல சதைகள் எல்லாம் பிட்கப்பட்டு உடம்பில் உள்ள ரத்தம் எல்லாம் வெளியே வருகிறது. பார சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க. கீழே விழுகிறார், சுமக்க முடியாதபடி. இவ்வளவு ரத்தத்தை எல்லாம் சிந்தின பிறகு சிலுவையும் சுமக்க வைக்கிறாங்க. விழுது விழுந்து எத்தனை தடவை விழுந்து விழுந்து எழும்புகிறார். ஒரு நேரத்தில் அவரால் எழும்பவே முடியாத அந்த கண்டிஷனில் சிமியோனை சிலுவையை சுமக்கிறதற்கு நிர்பந்திக்கப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கொல்கதா என்கிற மேடு வரைக்கும் கரடு முரடான பகுதி மலைகளில் அவர் ஏறி செல்லுகிறார். எத்தனை அந்த கல்கள் குத்தி இருக்கும், உள்ள எல்லா ரத்தமும் வெளியே வந்துட்டு, இது குறைஞ்ச ரத்தமும் வெளியே வந்துட்டு சிலுவையில் கட்டி வைத்து கைகளில் கால்களில் ஆணி அடிக்கிறாங்க. ரத்தம் வழிய வழிய வேதனை. இந்த வேளையில் தான் மத்தேயு 27:46 சொல்கிறது, 6ஆம் மணி வேளை முதல் 9ஆம் மணி நேரம் மட்டுமாக காரிருள் அந்தகாரம் சூழ்கிறது. காரிருள் அந்தகாரம் சூழ்கிறது. அந்த 3 மணி நேரமும் முதலாவது சொல்கின்ற 3 வார்த்தையை சொல்றார். இது நாம் இப்படி இருக்க வேண்டும். நமக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு நம்ம மன்னிக்கணுங்கிறத அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது நம்ம பக்கத்தில் இருந்த அவருடைய பக்கத்தில் இருந்த கள்ளனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். அடுத்தது தன்னுடைய தாயை உண்டான ஒரு பொறுப்பு அவருக்கு இருந்தது. நம்ம இறந்து போக போறோம் நல்லாவே தெரியுது. ஆனாலும் பெற்றோரை எப்படி கனம் பண்ண வேண்டும் என்பதை கூட அந்த பாடுகள், வேதனைகள், துக்கம், பாரத்தின் மத்தியிலும் எல்லாவற்றையும், எல்லா ரத்தம் தண்ணியாக வேர்வையாக எல்லாம் வெளியே வந்த போதும் அந்த பொறுப்புகளை அவர் செய்கிறார். தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அடுத்ததாக சொல்லப்படுகிற அந்த 3 வசனங்களும் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று, அடுத்தது தாகமாயிருக்கிறேன் என்ற 5வது வார்த்தையும், முடிந்தது என்று சொல்லக்கூடிய வார்த்தையும், தேவன் பிதாவையும் கைகளை நாவியை ஒப்புவிக்கிறேன் என்றதையும் 9ஆம் மணி நேரத்தில் ஒரு சில மணித்துளிகளை டக் டக்குன்னு அவர் சொல்லி முடிக்கிறத அவர் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு நேசர் இயேசு இந்த கோரப்பாடுகள் நடுவில் சிலுவையில் கரிசனையோடு சொன்ன இந்த 7 வார்த்தைகளில் தான் 5வது வார்த்தை தான் நாம் தியானிக்கப்பட்டு இருக்கிறோம். சரி, அவர் இந்த 5வது வார்த்தை நம் சொல்ல தாகமாக இருக்கிற இந்த வார்த்தை ஒரு தவிப்பு, தாகம் எடுத்துன்னா யாராவது நமக்கு தரமாட்டாங்களா அப்படி சொல்லுவல. பாலைவனத்தில் மான்கள் தண்ணி இல்லாமல் ஓடி அலையும். அப்போ உடம்புல உள்ள தண்ணி நீரெல்லாம் போயிடுச்சுன்னா, ஒரு அறிவியல் அறிஞர் சொல்றாரு, 3 நாளில் தண்ணியே குடிக்கலைன்னா, உடம்புல உள்ள எல்லாம் போயிடுச்சுன்னா அவங்க இறந்து போவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு தாகம் எடுக்குமா. ஸோ உடம்பு என்ன ஆகுது? டீஹைட்ரேஷன் ஆகுனா அவங்க மூச்சு விட முடியாது, ரத்தம் ஓட முடியாது, சரீரத்தின் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ரத்தம் ஓட முடியாது. ஆகினாலே அவருக்கு தாகம் வந்தது. ஏன் அவருக்கு அந்த தாகம் அப்படி நம்ம பார்க்கும்போது, உண்மையாகவே பார்க்கும்போது 2 வகையான தாகத்தை தேவன் இந்த இடத்துல நம்ம சொல்றதை நம்ம பார்க்குறோம். முதலாவது அவர் சரீரத்தில் ஏற்படுகிற தாகம், இவ்வளவு நேரம் பட்ட பாடுகளினால உண்டாகின தாகம். 2வது ஆத்மீக தாகம். இந்த 2 தாகமும் அவருக்கு இருந்ததை நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராய் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்தார். சரீர பிரகாரமாக பாடுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த சரீர பிரகாரம் நான் புஸ்தகஸ்தூரில் ஆண்டவர் கேட்குறாரு, பிதாவாகி தேவன் கேட்குறாரு, யார் இந்த ஜனங்களை மீட்க போவாங்க அப்படின்னோடனே அவர் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, தேவனுடைய குமாரனா இருந்தாலும் புஸ்தகத்துள் என்ன குறித்து எழுதியிருக்கிறது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தவராய் மனிதனாய் இந்த உலகத்தில் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நான் சொன்னேன், பிலிப்பியர்ல தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார், மனுஷர் சாயலானார், மனுஷர் ரூபமாய் காணப்பட்டார், சிறுவையின் மரண பரியந்த அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ சரீரத்தில் அவர் என்ன செய்தார்? தேவனுக்கு கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு சுபாவத்தை வச்சிருந்தார். அவர் தேவனுடைய குமாரன் தானே. இந்த பாடுகள், இந்த துக்கங்கள் அவரால் சகிக்க முடியலை. அவர் ஒரு வார்த்தை, வேண்டாம் எனக்கு இந்த துக்கம் என்னால் தாங்க முடியலைன்னு சொல்லியிருந்தா என்ன செய்திருக்கலாம்? அவர் அந்த சிலுவை பாடுகளை அனுபவிச்சிருக்க முடியாது. பிதாவினுடைய திட்டம், நோக்கம், சித்தம் என்ன என்றால், கண்டிப்பாக மனிதர்களுக்காக
இரத்தத்தை சிந்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தான் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பது ஒரு நோக்கமும் திட்டமாக இருந்தது. பிதாவினுடைய நோக்கமும் திட்டமாக இருந்தது. ஆகையினாலே அவர் என்ன பண்ணாரு, இந்த பாடுகளை கூட, கஷ்டங்களை கூட அவர் சகித்து கொண்டு பிதாவாகி தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்த போதும் பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நான் சொல்கிறதுக்கு எப்பவும் எனக்கு வந்து செவி கொடுக்கிறார் என்று அப்படிலாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பிதாவினுடைய சித்தம் என்ன 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 சொல்லி அறிந்து அதை நிறைவேற்றுவதிலே ஜாக்கிரதையாக இருந்தார். ஒருவேளை இந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுகள் வந்துச்சு ஏசப்பாவுக்குல்ல. இந்த பாடுகளில் அவர் தப்பிக்க விரும்பலை. பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் எல்லாவற்றையும் சகித்தார். அதுபோல இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், அவருடைய வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் எப்படி கீழ்ப்படிந்தாரோ, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரோ, அப்படி போல ஏசப்பா தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டுமானால் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சிலுவையிலே நிறைய காரியங்களை சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார்ல, அந்த காரியத்தை நாம் அறிந்து உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோடு வாழ வேண்டும் என்று நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது அவர் வந்து மனுஷராக இருந்ததுனால அவருக்கு தாகமே வரலையா? இல்லை, தாகம் வந்தது. அவருக்கு பசி எடுத்துச்சு. அதான் அத்திமரத்தை பார்க்குறாரு, இல்லை ஒரு கனி இல்லைன்னு சொல்லி சபிச்சார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் அவருக்கு தாகமாக இருந்தது. சமாரியா ஸ்திரீ யோவான் 4வது அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்க முடியும். அங்கே போயிட்டு அவர் சமாரியா வழியாக கடந்து போக வேண்டியது இருக்கிறதுனால அவர் நடந்து வரும்போது அவருக்கு இளைப்படைந்தவராக யாக்கோபினுடைய கிணற்றின் மேலே உட்கார்ந்தார். அப்படி இழைப்பு வருது. யாராவது வருவாங்களா, இந்த கிணத்துல தண்ணி எடுப்பாங்களா, எனக்கு தரமாட்டாங்களா, அந்த ஒரு தாகம் அவருக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ அவர் பெருமூச்சு விட்டார், ஸோ கண்ணீர் விட்டார். ஸோ இதெல்லாம் ஒரு மனுஷன் சரீரத்தில் இருக்கக்கூடிய தாகங்கள் சரியா? தாகத்துக்கு தான் சொல்லி கேட்டார். ஆனால் நமக்காகத்தான் அத்தனை பாடுகளையும், பிரியமானவர்களே, மக்காகத்தான் அத்தனை பாடுகளையும் அவர் சுமந்தார். சரீரத்திலே இந்த தாகம், சரீரத்திலே உண்டான தாகம், அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது முதலாவது, அவருடைய வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியோம். அவர் சொன்ன வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். அடுத்தது பார்க்கும்போது யோவான் 19:28 வசனம் சொல்லியிருக்கு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய். என்னென்ன வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய்? சங்கீதம் 22:15 பார்க்கும்போது, என் பெல்லன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடை ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வசனமே தீர்க்கதரிசன வசமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாய் ஒட்டிச்சு, என்னை மரணத்தூளில் போடுறீங்க, இதுதான் நடக்குங்கிறது ஏசப்பாவுக்கு நன்றாகவே தெரிஞ்சுதான் பிதாவாகிய தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். நாமும் அவரை போல கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்வோம். அது மட்டும் இல்லை, அவர் சொன்னார்ல, நிறைய பேர் நான் தாகத்துக்கு தரேன், நான் என்கிட்ட வந்தா நான் ஜீவ தண்ணீர் நான் தருவேன், நான் தாகத்துக்கு தீர்த்து வைப்பேன், விசுவாசமாக இருக்கிறவன் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவர் தாகமாக இருக்கிறேன்னு இப்போ சொன்னால் அவர் சொன்ன சொல் தவறாதவர். அவர்கிட்ட நாம் போனோன்னா, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்தோன்னா நிச்சயமாக நம்முடைய தாகமும் தீர்க்கப்படும். பிரியமானவர்களே, அடுத்து நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 69:21 என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கசப்பு கலந்து கொடுத்தார்கள். ரெண்டாவது பார்க்கும்போது ஆத்மீக தாகம். இந்த கசப்பு கலந்ததை நம்ம சுவிசேஷ புத்தகங்கள் நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 27:34 பார்த்தா, கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். கசப்பு கலந்த காடி என்பது வேதனையை மறக்க செய்வதற்காக என்று வல்லுநர் சொல்லுகிறார்கள். இன்னும் மத்தேயு 27:48 உடனே அவர்களில் ஒருவன் ஓடி, தாகமாயிருக்கிறேன்னு சொன்ன உடனே கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். கடற்காளான் வலியை மறக்கச் செய்கின்ற அந்த பொருள் என்று நம்ம சொல்லப்படுகிறது. மார்க்கு 15:23 வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த போளம் கலந்த திராட்சை ரசம் என்று சொல்லும்போது அது நொதித்தலுக்கு உட்பட வைத்து அதை என்ன செய்வாங்க, அதை நொதிக்க செய்வாங்க. அதை குடிக்கும்போது அந்த வலி வேதனைகள்லாம் மாறும். ஆகையினால அதை சொப்பு தண்டில் மாட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோவான் 19:29-30 பார்க்க முடியும். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியில் தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர்கள் வாயினிடத்துக்கு நீட்டி கொடுத்தார்கள்
இயேசு காடியை வாங்கின பின்பு, யோவானில் மட்டும் வாங்கின பின்பு போட்டிருக்கு, அவர் குடிக்கல. அவர் பார்த்த உடனே கசக்குது, ஐயோ இது நமக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவர் தலையை அசைச்சிட்டதை நாம் பார்க்கிறோம். எல்லா இடத்துல அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால இந்த கசப்பு கலந்தது. அது உலகத்தில் எந்த கஷ்டம் வந்துச்சுன்னா, பாரம் வந்துச்சுன்னா, ஐயோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில் வீணான காரியங்களை நம்ம மேற்கொள்கிறோமா? இந்த மாதிரி போதை போன்ற பொருட்களை நம்முடைய வாழ்க்கையில் சுற்றின்பங்கள் தரக்கூடிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டு இருக்கோமா? ஏசப்பா அதை ஏற்றுக்கொள்ளல. அவருடைய பிள்ளைகளாக நாம் இருந்தானா, நமக்காக அவர் தாக்கப்பட்டார்ல அந்த ஆத்மீகத்தில். ஏசப்பா நோ என்று சொன்னது போல, அது ஏற்றுக்கொள்ள மறுத்தது போல நாமும் என்ன சொல்லணும் தெரியுமா? குடிக்க மனதில்லாது இருந்தது போல, மனசே கெட்ட காரியத்துக்கு போகக்கூடாது. போதை இறந்துவதற்கோ, கெட்ட பழக்க வழக்கங்கோ, பாவ சிற்றின்பங்களுக்கோ கண்டிப்பாக நாம் மனம் போகவே, நம்முடைய மனம் கண்டிப்பாக போகவே கூடாது மாணவர்களே. அப்போ இந்த கசப்பு, அதெல்லாம் கசப்பு கலந்த அப்படின்னு சொல்றாங்க. இந்த கசப்பு நமக்கு வரணும். இந்த பாவத்தை செய்வதற்கு ஏசப்பாவுக்கு அந்த வேண்டாங்கிற ஒரு உணர்வு வந்ததுனால இந்த கசப்பு கலந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்துக்குள்ளே, நம்முடைய ஆத்மாக்குள்ளே நுழைந்து விடாதபடி நாம் என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடாது பிரியமானவர்களே. எபேசியர் 4:31 சொல்லியிருக்கு, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூர்க்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. சகல விதமான கசப்புகளை உண்டாக்கக்கூடியது. கசப்பினால் வருகிற கோபம், எரிச்சல், மூர்க்கம், கூக்குரல், ஐயோ ஐயோன்னு கத்துறது, இன்னும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றது, தூஷணம், கெட்ட வார்த்தைகளை பேசுறது, இந்த துர்க்கணங்களை எல்லாம் ஆண்டவர் கசப்பு என்று சொல்லுகிறார். இந்த கசப்பான காரியம் நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில வரவே கூடாது. இப்படி பிள்ளைங்க இருக்கிறாங்களேன்னு சொல்லி அதுக்காக அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம இந்த பாவத்தை நாம் விடுவோமா? சமாரிய ஸ்திரீகிட்ட போனாரு யோவான் 4வது அதிகாரத்துல. எனக்கு தாகத்துக்கு தான்னு சொல்லி தான் ஆண்டவர் நமக்கு அங்கே கேட்டதை நம்ம பார்க்கிறோம். தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த சமாரிய இயேசு பிரயாணத்தில் களைப்படைந்தவராய் கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தான் சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். இயேசு சொல்கிறாரு, தாகத்துக்கு தானா. அவன் சமாரியா ஸ்திரியாக இருக்கிறதுனால, இவர் யூதராக இருக்கிறதுனால, நீர் யூதராக இருக்க நான் சமாரியா என்கிட்ட போய் தண்ணி தாங்கன்னு கேட்குறீங்களே, நான் எப்படி கொடுக்குறோம்? உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆகையினால ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்படி சொல்ல விட, உங்களுக்கு பாத்திரம் இல்லை, எப்படி நான் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன பிறகு ஆண்டவர் சொல்றாரு, தாகத்துக்கு தான் கேட்டாரு. ஆனா ஏசப்பா சொல்றாரு, ஏசவளுக்கு பிரயோஜனமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவ தண்ணீரை பற்றி, தாகத்தை போக்கக்கூடிய, எப்பொழுதும் தாகமே எடுக்காத அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய இயேசுவின் அன்பை குறித்து அவர் சொல்கிறார். சொல்லும்போது அவர் சொல்றார், இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற மேசியா வருவார், அவர் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்வார், நமக்கெல்லாம் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு சமாரியா ஸ்திரீ சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அவர் தன்னை வெளிப்படுத்திட பார்க்கணும். உன்னுடன் பேசுகிற இயேசு தான் அவர்னு சொன்ன உடனே அவள் குடத்தெல்லாம் வச்சுட்டு ஓடுற, அவருடைய காரியங்களெல்லாம் வெளிப்படுத்துகிறார். உனக்கு எத்தனை புருஷர் கேட்குறாரு? எனக்கு 5 பேர் இருக்கிறாங்க, ஆனால் 5வது இருக்குது, எனக்கு புருஷன் இல்லைலாம் அவர் உனக்கு இல்லை, உண்மையாக நீ சொன்னான்னு சொல்லி சொன்ன உடனே அவளுக்கு என்னோட காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தி விட்டாரே, நான் தான் மேசியான்னு சொல்றாரு. அப்ப இந்த மேசியாவை என்னுடைய சொந்த ஜனங்கள் கேட்கணும். ஒருவேளை இவர் விபச்சாரத்தான் பாவம் செய்த ஒரு ஸ்திரீ தான், ஆனா அவள் ஓடி போறா. போய் இங்கே பாருங்க, என்கிட்ட ஒருத்தர் வந்தார், இப்படி பேசினார். ஏசப்பா வந்தாங்க, இப்படி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வந்தார், அவர் மேசியாவான் வந்து பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்தையும் அவர் சொல்லிட்டாரு, அவர் மெய்யாகவே தீர்க்கதரிசியாக இருக்காரு, அவர் கிறிஸ்துவான்னு சொல்லி பாருங்க, அவர் மேசியாவா பாருங்கன்னு சொல்லி கேட்ட உடனே இதுவரைக்கும் அவளுக்கு செவிசாய்ச்சிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் கிராமத்தில் உள்ள அத்தனை மக்களையும் கூட்டி கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிறத பார்க்குறோம். ஆண்டவருடைய தாகம் உடனே அவருக்கு பார்த்த உடனே அவர்களுக்கு அவர் ஆண்டவரை பற்றி, மேசியாவை பற்றி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஜனங்கள் எல்லாம் அவரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அவருடைய தாகம், ஒருவேளை இவ பாவம் செய்தவளா இருக்கிறா, ஆனா இவள் மூலமா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும், யார் யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆத்ம தாகம் அவருக்கு இருந்ததுனாலதான் இந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட நம்ம பேசினா இவ ஒரு கூட்டத்தை, ஒரு கிராமத்தையே என்கிட்ட கொண்டு வந்துடுவா அப்படிங்கிற ஒரு
என்ன அவருக்கு இருந்ததுனால அவர் அவர்கிட்ட பேசுறதை நம்ம பார்க்குறோம். ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆத்ம தாகத்துக்காக தான் இப்பவும் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட போராடி கொண்டு இருக்கிறார். அவர் சரீரத்திலே பாடுகள் பெற்றவராய் தண்ணீர் ரத்தமெல்லாம் வேர்வையாக வந்த போதிலும் அவருடைய சரீரத்தில் ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதல்களிலும் கிடந்த நமக்காக எல்லாவற்றையும் அவர் நமக்காக சிந்தி விட்டார். அவர் உடம்புல ஒண்ணுமே இல்லை. அதனால தான் தாகம் தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு நானும் நீங்களும் வேணும். ஆண்டவரே, நான் கீழ்ப்படிவேன், நான் உங்களுக்கு கீழ்ப்படுவேன். என் சரீரம் எதெல்லாம் தப்பு செய்ய சொல்லுதோ அதை நான் செய்ய மாட்டேன். நீங்க பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல நான் கீழ்ப்படிவேன். என் சரீரத்தினால நான் பாவம் செய்ய மாட்டேன், உமக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுமா. அடுத்ததாக ஆண்டவர் ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த தாகம், ஆத்தும தாகம், எப்படியாவது ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார்ல, அவருக்கு கீழ்ப்படிய வச்சிருக்கிறார்ல, அவருடைய பிள்ளை இந்த அதிகாரத்தை நம்ம தந்து வச்சிருக்கிறார்ல, எல்லாருக்கும் அதை போய் நம்ம சொல்லுவோமா. ஏசப்பா ஜீவனுள்ள தேவன், அவருடைய ரத்தம் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று எல்லாருக்கும் நம்ம சொல்லுவோமா. நம்ம பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாம் செய்தோமானால் அவருடைய ஆத்தும தாகத்தையும் நாம் தீர்க்கிறவார்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, ஆகையினால இந்த அவர் கொண்ட தாகம் உண்மையாகவே சரீரத்தில் தாகமா இருக்கனால தாகம் தண்ணியே குடிக்கல, தாகமா இருக்கிறேன் என்று சமாரிய ஸ்திரீகிட்ட சொன்னாரு. ஆனாலும் தண்ணி குடிச்சாருன்னு பார்க்கல, இவர் தான் ஜீவ தண்ணீரை அவளுக்கு கொடுத்தார், ஆத்ம தாகத்தை அவர் தீர்த்தார் என்று ஜனங்கள் எல்லாரும் ஆத்மாவில் பலனடைந்தார்கள், மீட்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆகையினால நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுவோம், அவருக்கு நாம் கீழ்ப்படிவோம். நாம் சரீரத்துக்கு இடம் கொடுக்காம, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம, அந்த கசப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராம அது தடுத்து நிறுத்துவோம். அது மட்டும் இல்லை, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம், மற்றவர்களுக்கும் இயேசுவை பற்றி நாம் சொல்லுவோம். அப்படி சொன்னோம் ஆனால் அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன இந்த 5வது வார்த்தையினுடைய தவிப்பை நானும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவர்களாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். மாயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம், நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே, உணர்ந்திதையுடனே உன்னதரண்டை சரண் புகுவாய் தருணம், உணர்ந்திதையுடனே உன்னதரண்டை சரண் புகுவாய் தருணம், ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. ஆமாண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், உமக்கு கீழ்ப்படிய. எங்களை பார்க்கிறவர்கள் மற்றவர்களும் எங்களை பார்க்கிறவர்களை எங்களிலே உம்மை பார்க்கத்தக்கதாக எல்லாரையும் உம்மண்டை கொண்டு வருகிறவர்கள் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக. நீர் பேசுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.